குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து, இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவாவசு வருடம். 60 தமிழ் வருடங்களில் 39வது வருடம் இந்த வருடம். இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வகையில் நிறைய திருமணங்கள், அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில் இருக்குது. அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம். மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது. அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது. மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது. ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார். அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது. அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம். ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி களத்திரக்காரகனான சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது சித்திரை முதல் பங்குனி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கையில் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருந்த குரு பகவான் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே அமர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்தான பலம் அப்படிங்கிறத பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அடுத்து ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் இவ்வளவு நாளாக 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 4ஆம் இடத்திலும், 11ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் 10ஆம் இடத்திலும் அமர்ந்து மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்
தாண்டி சனி பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய யோகக்காரகனாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளையும் விட மிகவும் அதிகப்படியான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிறப்புக்குரிய விஷயமாக இருக்குது. ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வகையில் கடந்த வருடங்கள் கடந்த நாட்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, முதல்ல இப்போ கடந்த ஒரு 3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகள், நண்பர்களோட விரோத போக்கு, அதே போல் ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள்லாம் நடந்துச்சு. அதே போல் இடம் சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனை, வீண் விரய செலவுகள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள், மனம் சார்ந்த குழப்பம், என்ன செய்கிறது ஏது செய்கிறதுங்கிற குழப்பம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து வந்தது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை. பெரிய லெவலில் தொழில் செய்கிறோம், ஆனால் லாபம் இல்லை, எதிர்பார்த்த வகையில் லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களை கேட்டு பாருங்கள், இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க. பல்வேறு சில பேருக்கு அடிவயிறு சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனை, ஒவ்வாமை பிரச்சனைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்து வந்தது. அதே போல் எடுக்கிற முயற்சிகளில் தடை ஏற்பட்ட ஒரு காலமாகவும் இந்த காலம் இருந்துச்சு. இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் பிணக்கு ஏற்பட்டுச்சு. அப்படின்னா என்னென்னா வாக்குவாதங்கள் ஏற்பட்ட ஒரு காலம். அப்போ டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய வருடமாக இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல மிக அற்புதமாக ஸ்தானபலம் அப்படிங்கிறத பெற்றிருக்காங்க. அப்போ இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் என்ன இருக்குது, என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பாருங்கள். இந்த வருடம் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த வருடம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் ராசியில் தனக்காரகன் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு, நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல், குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீ இதுவரையும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, பேச்சில் பார்த்தீங்கன்னாக்க உங்களை யாரும் கவனிக்கலை அப்படின்னா உங்களுடைய பேச்சு நீ இனிமையாக இருக்க போகுது. உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு நீ நிறைய பேர் ஏங்க போகிறாங்க. உங்களை பார்த்து பல மாற்றங்களை உங்கள்கிட்ட பார்க்க போகிறாங்க. இப்படி ஒரு மாற்றத்தை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, ரொம்ப அற்புதமாக பேசுகிறீங்க, ரொம்ப சிறப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக பெண்கள், ரிஷபராசி பெண்கள் இந்த வருடம் தங்கம் வெள்ளி ஆபரணங்களை வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க, வாங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. சுபகாரியங்கள் நடக்கும், வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆமாம், குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. திருமண சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த விஷயத்தை தொட்டாலுமே லாபம், தொட்ட காரியங்கள் அனைத்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கடந்த காலத்தில் நம்ம எடுத்த விஷயங்களில் பல்வேறு விதமான முன்னேற்ற தடைகள் இருந்துச்சு இல்லையா, அந்த முன்னேற்ற தடைகள் எல்லாம் மாறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. சகல காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வருடமாக இருக்குது. மற்றவங்களாம் சிரமப்படுற விஷயத்தை கூட நீங்கள் எளிதில் இந்த வருடத்தில் செஞ்சு முடிப்பீங்க, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அருமையாக படிப்பு, நல்லா படிப்பு வரும். படிப்பில் சாதனை செய்யக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் புதுசாக நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், வேலை இல்லாத கண்டிப்பாக வேலை கிடைக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் கோச்சார பலனில் ரொம்ப அற்புதமாக இருந்தாலும்
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்பு நடந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க முடியாது. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் சனி பகவான் எங்கே இருக்கிறார், குரு பகவான் எங்கே இருக்கிறார், என்ன அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள்.